இந்த டீனேஜ் பசங்களை பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா முகத்துல வந்து அங்கங்க பருக்கள் வரும், அதை கிள்ளி விடுவாங்க, அது புண்ணாகி கருப்பா மாறிடுங்க. இன்னைக்கு நம்ம காணொலியில இதை எப்படி இயற்கையா நம்ம சரி பண்றது, ரொம்ப மோசமா இருந்தா அதுக்கான ஒரு மருந்து என்ன, அதை தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன், லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர் இருந்து பேசுறேங்க. பாருங்க, இந்த டீனேஜ்ல தான் என்ன ஆகும்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நிறைய இருக்கும். பெண்களுக்கு இதனால என்ன ஆகும் அப்படின்னா பிசிஓடி ப்ராப்ளம் கூட வரலாம். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏன் அதிகமாகுது அப்படின்னா நாம எல்லா வீடியோலையும் சொல்லக்கூடிய அதிகமா சாப்பிடக்கூடிய ரீஃபைன்டு கார்பு தாங்க. மாவு சத்து அதிகமாகும் போது இன்சுலின் இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்தும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை மாவு சத்தை அதிகமாக சாப்பிடும்போது உடல்ல வந்து ஒரு இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்துது. இந்த இன்ஃப்ளமேஷனால எல்லா பிரச்சனைகளும் வரும். அதுல ஒண்ணுதான் இந்த முக பருக்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிம்பாங்க. அந்த அழகு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். போறவங்க சட்டுன்னு ஒரு நிமிஷம் நம்ம முகத்தை பார்த்தா அப்படியே நிக்கிறங்க. அதுதான் ஒரு வசீகரம். இவங்க என்ன சொல்றாங்களோ எதிரில் இருக்கிற பார்ட்டி வந்து அதை அப்படியே கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தியை உள்ளதுதான் முக வசீகரங்க. இதை கெடுக்கக்கூடியது இந்த கரும்புலிகள் தான். இந்த டீனேஜ்ல மட்டும் இல்லாம எல்லா டீனேஜ்ல ஏற்பட்ட வடுக்கள் வந்து கடைசி வரைக்கும் மாறாம இருக்கும். இப்ப பாருங்க, எனக்கு அது மாதிரிதான் ஏற்பட்டு போச்சு. எனக்கு இந்த மருந்து ஐத்தியத்தை நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, எனக்கு அது மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க இதை செஞ்சு பாதுகாத்துக்கோங்க. கடைசி வரைக்கும் உங்க வசீகரத்தை காப்பாத்திக்கோங்க. சரி, நம்ம இதுக்கு என்ன பண்ண போறோம்? ஒரு 6 டே பேக் சொல்றேன். அதை வந்து திருப்பி திருப்பி மாத்தி கடைசி வரைக்குமே போடலாம். எந்த வித சைடு எஃபெக்டும் வராது, சளியும் பிடிக்காது, வசீகரம் அதிகமாகிட்டே இருக்குங்க. நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல சுத்தமான தேன் ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் ஒயிட் சுகரை போடுங்க. ஒயிட் சுகர் ஆபத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாம ஏன் ஒயிட் சுகரை போட போறோம்னா அதுல இருக்கக்கூடிய ஆபத்தே நமக்கு நல்ல ஒரு செயலை முகத்துல செய்யறதுக்காக தான் மிக்ஸ் பண்றோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னா, குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி முகத்துல வந்து நல்லா மசாஜ் பண்ற மாதிரி தேய்க்கணும். இப்படி தேய்க்கும் போது என்ன ஆகுது, மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஒயிட் சுகர் வந்து முகத்தை ப்ளீச் பண்ற மாதிரி அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் வந்து அழுக்குகளை கொஞ்சம் எடுத்துரும். ரெண்டாவது, இந்த தேன் வந்து மல்டி விட்டமின்ஸ், சருமத்துக்கு நல்ல ஒரு வளமையை கொடுக்குங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நீங்க என்ன பண்ணலாம், நல்ல தண்ணியில ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிறகு குளிக்கிறதா இருந்தால் குளிச்சுக்கலாம். எப்படி பண்ணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து 2வது நாள், முதல் நாள் இரவே நாட்டு பசும்பால்ல ஊற வச்ச பாதாம் பருப்பு, அதை என்ன பண்ணணும்னா ஒரு 20 பருப்பு 30 பருப்பு ஊற வச்சிருங்க. தோலை நீக்கிட்டு ஊற வைங்க. தோலை நீக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 1 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிங்கன்னா தோல் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க பால்ல நைட்டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில என்ன பண்றீங்கன்னா மிக்சியில் அடிச்சு நல்லா வலுவலுன்னு கூலாக்கிக்கோங்க. அதை ஒரு பவுல்ல எடுத்துக்கிட்டு திருப்பி அதை வந்து நல்லா நீங்க அப்ளை பண்ணுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா முகத்தை வசீகரமாக்கும். பார்க்கவே ஒரு இந்த ஹார்மோன்ஸ், பெண்களுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் ஒன்று இருக்கு. அந்த ஹார்மோன்ஸை வந்து உங்களுக்கு என்ன பண்ணுன்னா அதிகமா சுரக்க வைக்கக்கூடிய தன்மை பாதாமுக்கு இருக்கு. அதனால முகம் வந்து ஒரு வலிமையா காட்சி கொடுக்குங்க. அடுத்த 3வது நாள் என்ன பண்றீங்கன்னா, வெள்ளரி பிஞ்சு பிளஸ் ரோஸ் வாட்டர். வெள்ளரி பிஞ்சை தோலை சீவறீங்க, சின்ன சின்னதா நறுக்கி ரோஸ் வாட்டரை விட்டு மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதை என்ன பண்றீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் இருக்கிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்க. இந்த கூலை வந்து நம்ம மசாஜ் பண்ண வேண்டாம், அப்படியே நல்ல ஒரு பேக் மாதிரியே போட்டு விடுங்க. ஒரு 15 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா முகத்துல இருக்கக்கூடிய அந்த சூடெல்லாம் எடுத்து குளிர்ச்சி ஆயிடும். கண்ணு வந்து பார்க்கவே ஒரு பிரகாசமா தெரியுங்க. அடுத்து 4வது நாள், நாட்டு தக்காளி. இப்ப வர்றதெல்லாம் ஹைபிரிட் தக்காளி தான் வரும், பார்க்க பளபளப்பா இருக்குன்னு நம்பி ஏமாந்துடாதீங்க. நாட்டு தக்காளி கொஞ்சம் டல்லா தான் இருக்கும், இருக்குலையும் இருந்தாலும் அதுல நல்ல கலரா இருக்கிற நாட்டு தக்காளியா வாங்கி அதை மேல கழுவிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி அந்த தக்காளியை என்ன பண்ணுங்க, முகத்துக்கு ஃபேஸ் போடுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா முகத்தினுடைய pH நார்மல் ஆக்கும். இப்ப pH அப்படின்னா பொட்டன்சியல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த pH வேல்யூ 7 இருக்கணும் அப்படிம்பாங்க. 7க்கு கீழே போச்சுன்னா அமிலத்தன்மை, 7க்கு மேல போச்சுன்னா காரத்தன்மை. இது காரத்தன்மை இருந்தாலும் அமிலத்தன்மை இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா முகம் கெட்டு போயிடும். அது ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி pH வந்து மெயின்டைன் ஆகணும்.
இந்த pH மெயின்டைன் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா முகத்துல வந்து பிளவுகள் வெடிப்புகள் இல்லாம எப்பயுமே நல்லா இருக்குங்க. அடுத்து 5வது நாள் ஊர்மேயிற நாட்டுக்கோழியினுடைய வெண்கரு. அது என்ன ஊர்மேயிற நாட்டுக்கோழி? இப்ப என்ன ஆகுதுன்னா கோழிகளெல்லாம் நாட்டுக்கோழிகளெல்லாம் பண்ணையிலேயே வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. பண்ணையில வளர்க்கறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கார்போஹைட்ரேட்டை போட்டு தான் உடம்ப சதையை பெருக்க வைப்பான். ஆனா வில்லேஜ்ல வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலையில கூடையை திறந்து விட்டுவாங்க. அது வாட்டுக்கு ஊற மெஞ்சு இருக்கிற புழு பூச்சி எல்லாத்தையும் தின்னு நல்லா என்ன ஸ்ட்ரென்த்தா இருக்கும். இந்த இரவு வந்ததுமே மூடி வச்சிருவாங்க. இதுதான் ஊர்மேயிற நாட்டுக்கோழி. இந்த ஊர்மேயிற நாட்டுக்கோழிக்கும் பண்ணையில வளர்க்குற நாட்டுக்கோழிக்கும் ஈஸியா வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இந்த ஊர்மேயிற நாட்டுக்கோழி மூக்க பார்த்தா நல்லா ஷார்ப்பா இருக்கும். பண்ணையில இருக்கிறது அந்த அளவு ஷார்ப்பா இருக்காது. ஊர்மேயிற நாட்டுக்கோழி ஒரு சவுண்டு விட்டா வில்லேஜா எழுந்திச்சிருமா. காலையில கூவுறது அதுதான், சரிங்களா? அந்த அளவுக்கு திரகத்திரமா இருக்கும். ஆனா பண்ணையில வளர்ந்தது கொஞ்சம் நோஞ்சானா சுருங்கி சுருங்கி உக்காந்து இருக்கும். இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீங்க தேடி பிடிச்சி வில்லேஜுகள்ல தான் இது மாதிரி நாட்டுக்கோழி முட்டையினுடைய வாங்கணும். இதனுடைய முட்டையினுடைய வெள்ளை கருவை வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா அப்படியே முகத்துல அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நீங்க அடுத்தது பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுது அப்படின்னா முகத்துல இருக்கக்கூடிய கரும் புள்ளிகள் இல்ல அங்கங்க ஃபேஸ் கருப்பா இருந்ததுன்னா எடுத்துருங்க. அடுத்து 6வது நாள் கடலை மாவு பிளஸ் தேவையான அளவு எலும்புச்சை சாறு விட்டு நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சுக்கிட்டு கிளறிக்கோங்க. கிளறிட்டு ஏன்னா பேக் தான் அப்ளை பண்ண போறோம். ஃபேஸ் பேக் ஒன்று போடுங்க. அதையும் ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் வச்சிருந்து கழுவிடுங்க. இது என்ன பண்ணுன்னா முக அழகை கூட்டி கொடுக்கும், வசீகரத்தை கொடுக்குங்க. இந்த 6 டே ப்ராசஸை அடுத்த 6 டே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேக்கை நீங்க கண்டினியூவா போடலாம். இடையில போடாம விட்டாலும் தப்பு கிடையாது. அடிக்கடி இந்த டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா எப்பயுமே உங்க முகம் வந்து பாக்குறவங்களுக்கு பளிச்சுன்னு தெரியுங்க. சரி, ரைட்டு. ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு. அப்படி என்ன ஆகுதுன்னா புண்ணாகி கருப்பு கருப்பா மேல ஃபார்ம் ஆயிடுது, குழியும் விழுந்துருது. இவங்களுக்கு என்ன பண்றது? இவங்களுக்கு ஒரு அருமையான மருந்து, ஈஸியா செய்யக்கூடிய எளிமையான மருந்து, நீரில் தாழ்ந்த நல்ல மிளகு. அது என்னங்க மிளகு கேள்விப்பட்டிருக்கேன், நீரில் தாழ்ந்த நல்ல மிளகுன்னா என்ன சொல்றீங்க? என்ன பண்றீங்கன்னா மிளகு ஒரு கைப்பிடி அள்ளுங்க, ஒரு கண்ணாடி டம்ளர்ல ஃபுல்லா தண்ணியை ஊத்துங்க. தண்ணி ஊத்தி அந்த மிளகை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மிளகு எல்லாம் மூழ்கி போயிடும். அப்படி மூழ்கிறது தான் நீரில் தாழ்ந்த. எந்தெந்த மிளகு தண்ணியில உள்ள போதோ அதுதாங்க நல்ல அருமையான மிளகு. இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி டூப்ளிகேட் மிளகு, இந்த பப்பாளி விதையெல்லாம் கலக்குறாங்களே, அதை கூட நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப தாழ்ந்து போன நல்ல மிளகை மட்டும் எடுத்துக்கணும். எடுத்து என்ன பண்ணணும்னா அதை கொஞ்சம் நிழல்லையோ வெயிலையோ கொஞ்சம் லைட்டா உலர்த்திக்கோங்க. ஈரம் இல்லாத மாதிரி உலர்த்திக்கோங்க. ஒரு 50 எண்ணிக்கையில மிளகு எடுத்துக்கோங்க. 35 ml நல்லெண்ணெய், சுத்தமான நாட்டு மரச்செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பாத்திரத்துல என்ன பண்றீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி இந்த 50 மிளகை போடுங்க. மூழ்கிறோம். சிறுதியில வந்து எரிச்சிட்டு இருக்கணும். ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. என்ன ஆகும்னா கொஞ்ச நேரத்துல அப்படியே எண்ணெய் சூடாகி அந்த மிளகும் வந்து மிளகுல இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாம் அந்த இதுல இறங்கும் எண்ணெயில. எப்ப இந்த மிளகு வந்து பொன் கலரா மாறுதோ அப்ப வந்து நமக்கு போதும். நீங்க இறக்கி வச்சு வடிகட்டி அந்த எண்ணெயை என்ன பண்ணலாம்னா இரவு படுக்கும் போது கரும்புள்ளிகள் மேலேயோ வெடிப்புகள் மேலேயோ புண்கள் மேலேயோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு காலையில நீங்க ஆஸ் யூஷுவல் பேக் போட்டு கிளீன் பண்ணுங்க. ஒரே வாரத்துல அந்த புள்ளிகள்லாம் மறையலன்னா நீங்க என்னன்னு கேளுங்க. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மருந்து தான், நாங்க சும்மா சொல்லல. நான் நிறைய பேருக்கு எங்க கிளினிக்கை சுத்தி நிறைய இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லாம் இருக்கு. அங்க இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வருவாங்க. அவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த பிரச்சனைகள் வரும். அடுத்து வந்து வெள்ளைப்படுதல், பிறகு அந்த அந்த லேடிஸ்க்கே உள்ள பிரச்சனைகள் எல்லாம் வரும். சரிங்களா? அவங்களுக்கு எல்லாம் நிறைய கொடுத்து அனுபவப்பட்டு தான் உங்களுக்கு இந்த பதிவை போடுறேன். சரி நண்பர்களே, இது வந்து ஒரு அருமையான விஷயத்துல சொல்லியிருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.